நீதிமொழியில் 21:31 குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். நல்லா கவனிங்க. தேவன் நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று விரும்புகிறார். உங்களுக்கு வெற்றியை தர வேண்டும் என்று விரும்புகிறார். வெற்றியை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்காக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பாடுபட்டு மரித்து 3ஆம் நாளிலே உயிரோடு கூட எழுந்திருக்கிறார். இங்க 2 பகுதி இருக்கிறது. ஒன்று என்னன்னா, மனிதனுடைய பங்கு, தேவனுடைய பங்கு. மனிதனுடைய பங்கு என்னன்னா, ஆயத்தமாகுதல். குதிரை யுத்தத்திற்கு ஆயத்தமாக்கப்பட வேண்டும். அதாவது உங்களுடைய மனது ஆயத்தமாக்கப்பட வேண்டும். உங்களுடைய மனது தேவனுடைய திட்டத்திற்கு நேராக, தேவனுடைய சித்தத்திற்கு நேராக, தேவனுடைய விருப்பத்திற்கு நேராக உங்கள் மனம் திரும்ப வேண்டும். உங்கள் மனம் மாறாத வரை உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படாது. உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட வேண்டும் என்றால் உங்கள் மனம் முதலாவது புதிதாக்கப்பட வேண்டும். உங்களுடைய பங்கு, நீங்கள் உங்கள் மனதை ஆயத்தப்படுத்த வேண்டும். வெற்றிக்கான ஆயத்தம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்க சைடு சரியா இருந்தால் தேவனுடைய சைடு கரெக்டா இருக்கும். அது ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும். ஆனால் நீங்கள் முதலாவது உங்கள் மனதை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, எதுக்காண்டி குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தப்படுத்துறாங்க? யுத்த நாளில் போய் சண்டை போட்டு திரும்பி வர்றதுக்காக இல்லை, யுத்தத்திலே வெற்றியை பெறுவதற்காக. உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் மனம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். தேவன் உங்களுக்காக செய்ய போகிற மாபெரும் காரியங்களிலே நீங்கள் வெற்றி பெற்று திரும்பும்படி தேவன் உங்கள் மனதை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று இப்பொழுது உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார். எப்பொழுதும் தோல்வியை சிந்தித்து கொண்டிராதிருங்கள். எப்பொழுதும் உங்கள் வாழ்க்கையில் நடந்த பழைய கசப்பான நினைவுகளை நினைத்து கொண்டிராதிருங்கள். கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் மனம் ஆயத்தமாகட்டும். உங்கள் மனம் ஆயத்தமாகட்டும். உங்கள் மனம் ஆயத்தமாகும் என்றால் தேவன் மாபெரும் வெற்றியை உங்கள் வாழ்க்கையிலே உங்களுக்காக வைத்திருக்கிறார். பிள்ளைகளே, 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 24வது வசனம் சொல்லுகிறது, ஓட்டத்தில் ஓடுகிறவர் எல்லாரும் ஓடுவார்கள், ஆனால் ஒருவனே பரிசை பெற வேண்டும் என்று, ஒருவன் தான் பரிசை பெற முடியும் அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். எல்லாரும் ஓடலாம், வாழ்க்கையை எல்லாரும் வாழலாம், எல்லாரும் முயற்சி செய்யலாம், எல்லாரும் தயாராகலாம். அது ஓட்டப்பந்தயமாக இருக்கட்டும், விளையாட்டு போட்டிகளாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அநேகர் தயாராகுவார்கள், அநேகர் தங்களை தயார்படுத்தி கொள்ளுகிறார்கள். ஆனால் வெற்றி பெறுவது என்பது ஒரு சிலரால் மட்டும்தான் முடிகிறது. தேவனுடைய திட்டம் என்னன்னா, நீங்கள் தான் வெற்றிக்குரியவர்கள், நீங்கள் தான் வெற்றியை பெற்றுக்கொள்கிறவர்கள் என்ற அந்த மனநிலையிலே நீங்கள் ஆயத்தமாக இருப்பீர்கள் என்றால் தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற அந்த மிகப்பெரிய வெற்றியை எளிதாக நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். கையை நல்லா தட்டி ஆண்டவரை நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். என்னதான் நீங்க ஆயத்தமானாலும், உடல் அளவில் தயாரானாலும் சரி, மற்ற காரியங்களில் நீங்கள் உங்கள் காரியங்களில் வெற்றி பெறுவதற்காக என்ன ஆயத்தம் செய்தாலும் சரி, உங்கள் மனம் ஆயத்தமாக இல்லைன்னா, உங்கள் மனம் புதிதாக இல்லைன்னா வெற்றியை பெறுவது மிகவும் கடினமாகிவிடும் தேவ பிள்ளைகளே. ஆகவே உங்கள் மனதில் தேவன் வெற்றியை தருவார் என்ற அந்த எண்ணத்தோடு நீங்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும். எதற்கு தெரியுமா? வெற்றியை பெற்றுக்கொள்வதற்காக.